ஜனநாயக முறைப்படி ஒரு முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் ஒரு குழு இந்தியா முழுவதும் கருத்து கேட்டு எல்லா எதிர்க்கட்சி ஆளும் கட்சி நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் அந்த குழு முன்னாடி போய் நம்ம கருத்தை நாம சொல்லி அதன் பிறகு இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக எதிர்க்கட்சி நண்பர்கள் பண்ண அமளி துமளியில நம்முடைய பாராளுமன்ற சரித்திரத்தில் முதலாக ஒரு பில்ல கொண்டு வர்றக்கே வாய்ஸ் ஓட் நடத்த வேண்டிய நிலைமை ஒரு ஆளுங்கட்சிக்கு 269 வாக்குகள் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பில்லுக்கு ஆதரவாக இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 269 ஓட்டு வாங்கி இந்த பில்லை நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். அதனால் உண்மையாலும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும் யாருக்கும் எதிரானது இது கிடையாது. காலம் நிறைய இருக்கு, சூழல் நிறைய இருக்கு, எல்லோரும் நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக நம்முடைய நாட்டில் டெவலப்மெண்ட் ஓரியன்டட் பாலிடிக்ஸ் வருவதற்கான சாத்தியக்கூறு. இதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி, டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. அப்ப டீலிமிட்டேஷன் வருதுன்னா கண்டிப்பா பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் வருதுன்னு அர்த்தம். அதை நாம இந்த பில்ல இல்லை என்றாலும் கூட நாம் அதை we can read between the lines. 324 அமெண்ட்மெண்ட்ல சொல்றாங்க டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ். அதனால் இது வரும்பொழுது மொத்தமாக எல்லாம் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். டீலிமிட்டேஷன் நடந்திருக்கும், 1/3 பெண்களுக்கான ரிசர்வேஷன் இருந்திருக்கும், ஒரே நாடு ஒரே தேர்தல் போயிருக்கும். அதனால் மிக முக்கியமான முடிவு என்று நம்முடைய பாராளுமன்றத்தில் நடந்திருக்கிறது. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஜேபிசி கேட்டிருக்கிறாங்க. அதுவும் கூட நம்முடைய அரசு அதையும் கூட பாராளுமன்றத்தில் நாம் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு விகிதாச்சார அடிப்படையில் பாராளுமன்றத்தில் எத்தனை கட்சிகளுக்கு எத்தனை எம்பி இருக்கிறாங்களோ அதே விகிதாச்சார அடிப்படையில் அந்த கமிட்டியில் இருப்பாங்க. கமிட்டியில் எல்லாம் பேசி பாராளுமன்றத்தின் முன்பு கொண்டு வருவாங்க. ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு இது உண்மை, இதில் நாங்க சொன்னது எதுவுமே திருச்சி பேசல. இது இந்தியாவுடைய சரித்திரம், இது இப்படிதான் இருந்திருக்கு. ஆனால் எதிர்க்கட்சி நண்பர்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் கூட தமிழக மக்கள் புறக்கணித்து நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரு பெரும் ஆதரவு கொடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.